சசிகலாவை ஆட்சி அமைக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க கோரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் GS மணியுடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவினை தாக்கல் செய்த வழக்கறிஞர் GS மணி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் அந்த மனு தொடர்பான சில கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு ஒரு கேவியட் மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அந்த மனுவில் முக்கியமான விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்கீங்க? அதாவது கேவியட் மனு என்பது ஏதாவது ஒரு பொதுநல வழக்கோ அல்லது வேறு ஒரு உயர்நீதிமன்றத்தை எதிர்த்து தொடரப்படுகின்ற மேல்முறையீட்டு வழக்கோ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வழக்கில் பாதிக்கப்படுபவர்கள் கேவியட் மனு தாக்கல் செய்யலாம். இப்பொழுது தமிழக மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சசிகலா அவர்களை முதல்வராக நியமித்தால் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவில் சசிகலா அவர்களை முதல்வராக நியமிக்கக்கூடாது என்று ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டது. அந்த மனு இப்பொழுது வரும் வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்நிலையில் இப்போது ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ML சர்மா அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கில் ஆளுநர் அவர்கள் அதிக பெரும்பான்மை உள்ளவர்களை அழைத்து சசிகலா அவர்களை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த வழக்குக்கு முரணாக இருப்பதனால் இந்த வழக்கில் ஏதேனும் தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது மனுதாரர் அவர்களின் அடிப்படை உரிமை பாதிக்கின்ற வகையில் இருப்பதனால் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளோம். இந்த கேவியட் மனு எங்களது தரப்பை விசாரிக்காமல் உச்சநீதிமன்றம் சசிகலா முதலமைச்சர் நியமனம் சம்பந்தப்பட்ட எந்தவிதமான உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்ற நோக்கத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.